ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரம்ஸ் ஐசக் விலாக்ஸ். இது விலாக் நம்பர் 3. திரும்ப உங்க எல்லாரையுமே பார்க்கறதுல ரொம்பவே மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. அதனால சீக்கிரமாவே எழுந்துட்டேன். நைட் எந்த பக்கம் திரும்பி படுத்தேன்னு தெரியல. ஒரு பக்கம் கை ஃபுல்லாவே பிடிச்சிக்கிச்சு, எதுவுமே பண்ண முடியல. சண்டே அதுவுமா இப்படி ஆகணுமா? இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு சண்டே சாப்பிட முடியாது. அதனால இன்னைக்கு சமைக்கிற வேலையை பார்ப்போன்னு கிச்சனுக்கு போயிட்டு கிச்சன்ல இருக்க குப்பை எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் கீழே கொட்டலான்னு கிளம்பிட்டாங்க. ஆமாங்க, நிறைய பேருக்கு டேவை ஸ்டார்ட் பண்றதே குப்பையை கொட்டுறதுல இருந்தா ஆரம்பிக்குது. ஏன்னா பழைய குப்பையெல்லாம் கொட்டிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு டேவை ஆரம்பிக்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப் தானங்க. என்ன ரொம்ப தத்துவமா பேசுறணும். சரி, மேட்ருக்கு வருவோம். குப்பையெல்லாம் கொட்டிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு டிஃபன் கடைக்கு தாங்க போனேன். ஒரே நைஸ் தோசை, ஒரே ஒரு மெதுவடை, சாம்பார் சட்னி ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் வண்டியை நேரா மீன் மார்க்கெட்டுக்கு கூட. அங்க போனா நான் வாங்குற கொடுவா பாறை எதுவுமே இல்லை, வெள்ளைக்கிழங்கா மட்டும் இருந்துச்சு. அதனால அதை மட்டும் வாங்கிட்டேன். அப்புறம் எனக்கு கொடுவா, வவால், பாறை அந்த மீன்லாம் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீனை வாங்கினதும் வெளியில வெட்டுறதுக்கு கொடுத்துட்டாங்க. மீன் வாங்குற வேலையை விட வெட்டுற வேலை அதிகமா இருக்குப்பா. முதல்ல மீன் வெட்ட கத்துக்கணும், நல்லா சம்பாதிக்கலாம் போல. மீனை வெட்டி வாங்குறது டைரக்டா வெஜிடபிள்ஸ் வாங்க போயிட்டாங்க. பாத்தீங்களா, ஆர்கானிக் ஃபார்ம் செம்மையா இருக்குல்ல. நான் இங்க தான் வாங்குவேன். செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்க்கவே சூப்பரா இருக்கும். பாருங்களேன், வாரத்துல ஒரு நாள் இங்க வந்து வாங்கிட்டு போயிட்டேன்னா ஒரு வாரம் ஃபுல்லா அந்த காய்கறி இருக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் ஃபார்ம்ல வாங்கி சாப்பிட பழகுங்க. ஏன்னா இப்பெல்லாம் காய்கறியில கூட கலப்படம் நடக்குதுங்க. இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்கேயே வளையறதுனால ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நான் காய்கறியெல்லாம் எடை போட்டு வாங்கிட்டேங்க. வீட்டுக்கு போய் சமைக்க வேண்டியது தான். வீட்டுக்கு போவோமா? வீட்டுக்கு வந்ததும் முதல்ல சாப்பாடு தாங்க உள்ள வச்சேன். ஏன்னா சாப்பாடு வடிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதி வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெட்டி எடுத்துட்டு வந்த ஃபிஷ்ஷை நம்ம கடமைக்கு நல்லா அலசிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா தாராளமாக மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டு மிளகாத்தூளை மழைச்சாரல் மாதிரி தூவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி பெப்பரும் உப்பும் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குலுக்குன்னு குலுக்கி மேரினேட் பண்ணி வச்சிடணும். மேரினேட் ஆகிற டைம்ல நான் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிடறேன். பசி எடுக்குதுங்க. சமைக்கும் போதெல்லாம் பசி எடுத்தா இந்த மாதிரி காஃபி குடிச்சுக்குங்க, பசியோடலாம் சமைக்காதீங்க. அப்புறம் புளி கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுட்டு மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில போட்டு கரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன் ரசம் செய்யறதுக்குங்க. சரி, நம்ம இப்ப மீனை பொரிச்சு எடுத்துருவோம். மீனை பக்குவமா பதமா எடுத்து எண்ணெயில ஒண்ணா போட்டு அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த பக்கம் ரசம் வச்சிருந்தேன். அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா இருக்குங்க. பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சிட்டேனே. சைட் டிஷ்க்கு அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பளம் பொரிஞ்சு வரத பார்த்தா செம்மையா இருக்குல்ல. ஒரு அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டுக்கினே இந்த ஃபிஷ் எந்த நிலைமையில இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமா மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணும், அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லா ஃபிஷ்ஷும் பொரிச்சு எடுத்தாச்சு, சமையலும் முடிஞ்சாச்சு. இப்போ என்ன சமையல் பார்ப்போம். சமையலை முடிச்சுட்டு எல்லா பொருளையும் எடுத்துன்னு வந்து வச்சு இந்த மாதிரி ஒரே இடத்துல பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. இன்னைக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி, ரசம், ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், அப்புறம் அப்பளம். சாப்பாடு செம்ம சுட இருக்குங்க. தட்டுல சுட சாதத்தை போட்டுட்டு நைட்டு மிச்சமான சப்பாத்தி இருந்துச்சுங்க. அந்த சப்பாத்தியை பிட்டு ஃபிஷ் ஃப்ரைல கொஞ்சோண்டு எடுத்து அதை டேஸ்ட் பண்ணோம்னு நினைச்சுக்கோங்களேன், செம்ம அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரசத்தை கணக்கே இல்லாம எத்தனை கரண்டி வேணா வெள்ளை சாதத்துல ஊத்துலாங்க. நான்லாம் ரசம் வந்து அப்படியே கூட ஊத்திப்பேன். நான்லாம் ரசம் ஊத்தும் போது கரண்டியே யூஸ் பண்ண மாட்டேன்னா பாத்துங்களேன், மொத்தத்தையுமே ஊத்திப்பேன். ரசம் அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீன் துண்டு எடுத்துக்கிட்டு ரெண்டா பிட்டு கொஞ்சோண்டு சாதத்துல வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு கையில அப்பளம் வச்சுக்கிட்டு ஒரு பைட் வச்சோன்னு நினைச்சுக்கோங்களேன், அமிர்தமா இருக்கும். சொல்ல வார்த்தையே இல்லைங்க. கூடவே இந்த அப்பளத்தை ஒரு கடி கடிச்சா அடடடடா. ஞாயிற்றுக்கிழமையில இதை விட மனுஷனுக்கு என்னடா வேணும்ன்ற மாதிரி தோணும். செம்ம பசியா இருக்குங்க. நான் ஃபுல் கட்டுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் தாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லவ் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.